வெல்கம் டு மானுஸ் டே அவுட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து சாப்பிட்றதுக்கு தென் சமைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு வந்துட்டு சிலர்லாம் சின்னதாக ஆம்லேட் போட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, அதையவே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு ஆம்லேட் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் வேணும். ஸோ இந்த மாதிரி சைஸில் ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு இல்லை, ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தால் இனஃப் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மீடியம் சைஸ் கேரட் இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த சாப்பரில் போட்டு இந்த ரேஞ்சுக்கு நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் வந்து சின்ன சின்னதாக செரவி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த சீவி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. இதிலே நான் பச்சை மிளகாவும் போட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கொரியண்டரும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக சாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். 2 எக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போதும், இதுவே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காய் இருக்கிறனால காய்க்கு கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்குவோம், பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தோசை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து சாப்பாடோடலாம் சாப்பிட முடியாது. ப்ளைன் ஆம்லேட் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரட் அந்த மாதிரி இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது என்ன ஒன் ஆஃப் ஃபேவரட். எனக்கு அடிக்கடி நான் இதான் செஞ்சு சாப்பிடுவேன். ஊற்றிக்கலாம். 2 பேருக்கு நான் ஊற்றுறேன். ஸோ 2 ஆம்லேட் போட்டுக்கலாம். இந்த லெவலில் 2 எக்கு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ 2 ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது கண்டிப்பாக வந்து டபுள் சைடு ஆம்லேட் தான், சிங்கிள் சைடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சாரி கைஸ், என்னோட வேண்டாம். ஸோ இதே மாதிரி நான் செகண்ட் ஆம்லேட்டையும் நான் ஊற்றி ஆயில் போட்டுக்கிறேன். செகண்ட் ஆம்லேட்டையும் இதே மாதிரி ஊற்றி நான் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ ஆம்லேட் வெந்துருச்சு. ஸோ அதை நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா வேகணும். போட்டுடலாம். ஆம்லேட் இப்படி தான் இருக்கும். சாஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஃபில் பண்ணிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஆம்லேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த லேயர், இது ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இப்படி இருக்கும், தெரியுதா? இப்போது ஆம்லேட் வந்து நான் சாப்பிட போகிறேன். வாவ், அப்படியே எங்கள் அப்பா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்போ காரம் வந்து பெருசாக சேர்த்தாலும் இன்றைக்கி இந்த தடவை காரம், இந்த இனிப்பு ப்ளஸ் ஆம்லேட்டோட டேஸ்டெல்லாம் சேர்ந்து செம்மால்ட்டியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு லெவல் டிஷ்ஷோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.